ஹே ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா டோகன் அங்கீரியாவில் எபிசோட் 15 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போத் அனிம் எக்ஸ்ப்ளனேஷனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே, அதாவது PS5 கேம்ஸ் அந்த மாதிரி இருக்க கேம்ஸில் லைவ் ஸ்ட்ரீமும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறுபடியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸோ அல்லது பேக்ரவுண்ட் மியூசிக் அல்லது எந்த அப்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோட அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு என்னென்னாலும் நம்ம சேனல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோமோட்டோரோட சேர்ந்த இந்த கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பான். அதாவது நம்ம கிஸ்ஸினோட பையனை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோவில் இருக்க மோமோட்டோர் ஏஜென்சிக்கிட்ட ஹெல்ப் கேட்க போயிருப்பான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன். ஸோ இவங்க கிட்ட தான் அந்த ஹெல்ப் கேட்க போயிருப்பான். அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஸோ எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நீ தெளிவாக சொல்லு, எங்களை பிரச்சனை மாட்டி விட்றாத அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்கான். ஸோ அப்புறமேட்டு இவன் வந்து கேட்குறான், ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஸின் சைல்டை நீங்கள் பிடிச்சிடுவீங்க, இதில் எங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா லாபம் இருக்குது, அது இல்லாமல் நாங்கள் எதுக்கு வரணும், ஸோ உங்கள்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஸ் கேப்டன் இருக்கான்ல, வைஸ் கேப்டன் மிக்காடோ இருக்கான்ல, ஸோ இவனை வச்சா உன்னால் பிடிக்க முடியும்ல, நீ எதுக்காக எங்கள் ஹெல்ப்பை கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கப்போ தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மூடானோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ மூடானோ மட்டும் இல்லாதனால மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் தான் டேக் கேர் பண்ணிக்கணும். நான் வந்து கிஸ்ஸினோட சைல்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சாரி சிக்கி யூனிவர்சிட்டியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன், மற்ற ஆளுங்களை நீங்கள் பார்த்துக்கணும், அது இல்லாமல் உங்களுக்கு தான் ஃபைட் போடுறதுனா ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்கிறான். அப்படி அங்கே போயிட்டுருக்கப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுருக்கான் அந்த மொமோட்டாரோ. ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்க்யூ பண்ணுறதுக்காக இங்கே ஒரு கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். இவன் பேர் மாசுமி. ஸோ மாசுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, ஸோ இவன் ரேகான் யூனிட்டோட கேப்டனாக இருந்திருக்கான். ஸோ ரேகான் யூனிட்டை வந்து பார்த்து கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோக்கு ஒரு ஃபீல்ட் ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வரப்போ தான் மோமோட்டாரோ சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா கடத்தி வச்சுருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் பிளான் போட்டுட்ருக்காங்க, இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனை போய் காப்பாற்றலாம் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்டன் மாசுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், அதாவது எங்கள் ஊரில் இருக்க மோமோட்டார் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் ஹெல்ப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த மோமோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் ஹெல்ப்பை வச்சு தான் உங்களோட ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கடத்திருக்கான். ஸோ அப்படி இருந்து பார்க்குறப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டோக்கியோவில் சேர்ந்த மோமோட்டோர் ஏஜென்சியை சேர்ந்தவன் கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஏஜென்சியை சேர்ந்தவனாக தான் இருப்பான். ஸோ அவன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கி யூனிவர்சிட்டியை தான் தேடி வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்னெல்லாம் கலெக்ட் பண்ணி இவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் முடிஞ்ச எல்லா இன்டர்வியூ சொல்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் இருந்து ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான், நானும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஹெல்ப் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி, என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரேகான் பவரை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாசுமே அதை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் நம்ம மோடோனோ சென்சையை பார்த்துட்டு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோடோனோ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஆளாமா, அதாவது 100 எலைட் மோமோட்டோரோவை ஒரே சோலோ ஆளாக நின்று வந்து பார்த்திங்கன்னா போட்டு தள்ளினவன் அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி புகழாக பேசிகிட்டு இருக்கான். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சரியான ஷாக் ஆயிடுது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், எங்களாலேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவனுங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. பட் அந்த கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கலை. பட் இருந்தாலும் நம்ம மூடோனோ சென்சை வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கிறாரு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் யூனிக்கு சேர்ந்து வந்தது தானே. ஸோ அதனால் இவங்களுக்கு ஃபீல்டு ட்ரிப்பு கொஞ்சம் அதாவது ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதனால் நம்ம இவங்களையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்பவே ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தன் வந்து ஆமாம் என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரேகான் யூனிட், அதாவது ரேகான்னா என்னது, நம்ம நருட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா 3 யூனிட்டாக பிரிஞ்சிருக்கும்ல, மெடிக்கல் யூனிட்டு, ஃபைட் யூனிட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஸ்பை மாதிரி. ஸோ அதுதான் ரேகான் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூனிட்டை சேர்ந்தவன். ஸோ என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இது பண்ண முடியும், தூரத்தில் இருந்து என்னால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே நம்ம மாசுமே வந்து பார்த்திங்கன்னா சரியான டென்ஷன் ஆகிடுறான். ஸோ அவன் சட்டையை பிடிச்சி உனக்கு ரேகான் யூனிட் ஆகணும்னு ஆசையாக இருக்கா, இருக்கலே ரேகான் யூனிட்டாக ரொம்ப டேஞ்சரானது, ஏன்னா அவங்க நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னு வையே நம்மளை என்ன வேணால் பண்ணி நம்மக்கிட்ட இருந்து இன்டர்ல எடுக்க
பார்ப்பாங்க, அதாவது இன்ஃபர்மேஷன் வாங்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்டாக் யூனிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தான் முன்னாடி போய் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விவரத்தையே நம்ம அட்டாக் யூனிட்டுக்கு சொல்லணும். ஸோ நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே டேஞ்சர், பட் நீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சேஃப்னு நினச்சிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரட்டுவான். ஸோ மிரட்டினதுக்கப்புறம் அவன் வந்து சொல்லுவான், இல்லை எனக்கு உயிர் மேலெலாம் எனக்கு பயம் கிடையாது, நான் என்னால் முடிஞ்ச எல்லா எஃபெக்ட்டையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஓன் ஏஜென்சிக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஆமாம் எங்களுக்கு உயிர் பற்றிலாம் எங்களுக்கு பயம் கிடையாது, நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வரோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் மாசுமேவும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு யூனிஃபார்ம், அதாவது அட்டாக் யூனிட்டுக்கு சேர்ந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை ரெஸ்க்யூ பண்ண போகிறாங்க. அங்கே நடந்துகிட்ருக்கப்பவே இந்த சைடு இவங்க இங்கே பிளான் போட்டுட்ருக்காங்க. அதாவது அந்த ஸ்டூடெண்ட் இப்போ என்கிட்ட தான் இருக்கான், நம்ம அவனை வச்சு தான் நம்ம மூடனையும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம லூர் பண்ணி இழுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சை போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இவனோட பிளான் என்னடா, மூடனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அதை டோக்கியோ ஏஜென்சிஸ் வந்து மோமோட்டோரோ அதாவது ஓசுக்கியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீகாடோவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. அண்ட் அங்கே இருக்க நம்ம இசுக்கி சென்சே, அதாவது சீக்கினோட சைல்டு யாருன்னா நம்ம இசுக்கி. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க வந்து ஸ்கெட்ச் போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி இவனுங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, இருமல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது கொஞ்சம் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவனுங்க ஸ்கெட்ச் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் போயிட்டுருக்கிறப்ப அந்த மோமோட்டோரில் சேர்ந்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிருக்கானுங்க. ஸோ அவன் மூஞ்சில் தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் எல்லோரும் அங்கே இருந்து கிளம்பிடுங்க, அந்த பிளேஸே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஹாட்டாக, அதாவது பேட்டில் கிரவுண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அதை கேட்ட இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடிடுறான். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த மோமோட்டோரோட பவர் என்ன அப்படிங்கிறது. அதாவது இவனோட பாக்டீரியா ஏதாவது ஒரு பர்சனோட உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா அவங்க என்னென்னலாம் பார்க்குறாங்களோ பேசுகிறாங்களோ அது எல்லாமே இவனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஆக்சுவலாக அவங்க ஒரு கேமரா மாதிரி வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன், அவங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரி செயல்படும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோமோட்டோரோட பவர். ஸோ அதனால தான் இவனுக்கு ஃபைட் அட்டாக் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டோக்கியோவில் இருக்க மோமோட்டோர்கிட்ட அவன் ஹெல்ப் கேட்க போயிருக்கான். ஸோ அவனுங்களும் ஒத்துக்கிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை காப்பாற்ற வந்திருக்காங்க. ஸோ வந்த உடனே நம்ம கேப்டன் மாசுமே வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ரேக்கான் யூனிட்டை கண்டுபிடி, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பட் இவனால் எதுவுமே முடியல. இவனுக்கே ஷாக்காக இருக்குது, என்னால் ஒன்றுமே புரியல, இங்கே என்னோடய ஸ்கில் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் நம்ம கேப்டன் சொல்கிறான், ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா இங்கே இருக்க பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஏகப்பட்ட ஃப்ளோர்ஸ் இருக்கனால உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத உன்னால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினர் லெவலில் தான் இருக்க, எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம கேப்டன் கூட கூட்டிகிட்டு வந்த அவன் ஒரு ஓனியை கூட்டிகிட்டு வந்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ இவன் அவனோட பிளட்டை ஒரு சின்ன ஒரு கிளாஸ்குள்ளே விட்டு அதை ஷேக் பண்ணுறான். ஸோ ஷேக் பண்ணிவிட்டு காதில் வைக்கிறான். காதில் வச்சதுக்கப்புறமேட்டு தான் சொல்கிறான், என்னோடய ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டை மாதிரி லைக் ஒரு அது பேர் என்ன வவால் மாதிரி வேலை செய்யும். ஸோ வவால் வந்து பார்த்தீங்கன்னா சோனிக் வேவ்ஸை வச்சு தானே கண்டுபிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இவனோட பிளட்டை வச்சு அவன் ஷேக் பண்ணுறப்ப அந்த ஒரு வேவ்ஸ் மாதிரி போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு மட்டும் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிறனால அது மல்டி லெவல், அதாவது ஸ்ட்ரக்சர் லெவலில் ப்ரொஜெக்ட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத இவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான். சொன்னது மட்டும் இல்லாமல் என்னால் மட்டும் பார்க்க முடியாது, உங்களாலேயும் பார்க்க முடியும், இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷேக் பண்ணுறான். நம்ம ஹீரோ சீக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் பண்ணி பார்க்குறான். பட் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியல. அவனோட பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் போகிறனால அவன் பிரெயினுக்கு கேதர் பண்ண முடியாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துடுறான். சரி உன்னால் தான் முடியலையே, நீ தான் ரீகான்டினேட் சேர்ந்தவனாச்சு, சரி நீயாச்சும் வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்ட ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். அவனும் ஷேக் பண்ணி பார்க்குறான். பட் அவனோடையும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை அவனை மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ண முடியாமல் அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வாமிட் எடுத்துடுறான். சரி விளாண்டெல்லாம் போதும், கேப்டன் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு விளாண்டதெல்லாம் போடும், எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறப்ப தான் தெரியுது ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவனை சுற்றி வேறு எந்த விதமான ஆளுங்களும் இல்லை. ஸோ இதை கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நம்ம மாசுமே, கேப்டன் பேர் தான் மாசுமே. ஸோ அவன் ப்ராசஸ் பண்ணுறான். ஓகே அப்போ ஏதாவது ட்ராப் ஏதாவது இருக்குமா, எதனால் அவனை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளட்டை வச்சு, இது வந்து போனிஸ் எல்லாமே பிளட்டை வச்சு தானே யூஸ் பண்ணுவாங்க, இவன் பிளட்டை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சாப்பிட்றான், அதாவது நக்கிடுறான். ஸோ நக்குன அப்புறம் இவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக மாறிடுறான். அதை பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஷாக்கு. அப்போ தான் சொல்கிறான், ஆமாம் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிளட்டை வந்து சாப்பிட்டார் அப்படின்னா அவரால் 10 மினிட்ஸ்க்கு வந்து இன்விசிபிளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதை சொல்லிவிட்டு கேப்டன் வந்து
அந்த ஏரியாவை இன்வெஸ்டிகேட் பண்ண போயிடுறான். இவங்க மூடோனோ சென்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேகான் யூனிட்டஸ் அந்த ஸ்டூடெண்ட் ரொம்ப டவுனாக இருக்கான், அவனை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்குறாரு, நீ ஏன் டவுனாக இருக்குது அப்படின்னு. எனக்கு புரியுது, உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ண முடியல, அதாவது எத்தனை பேர் இருக்காங்கன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம மாசுமேவோட இன்விசிபிலிட்டியோட எபிலிட்டி ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 செகண்ட் தான். ஸோ அவர் ஏகப்பட்ட ட்ரைனிங் பண்ணி ஏகப்பட்ட எக்ஸசைஸ்லாம் பண்ணி தான் அவரோட 10 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஸோ நீ இப்போ டவுனாக ஃபீல் பண்ணி ஒரு பிரச்சனையுமே இல்லை, உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெவலப் பண்ண முடியும், நீ முயற்சி செஞ்சியா இல்லையா அப்படிங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு சைடு போயிட்டுருக்கப்ப நம்ம கேப்டன் மாசுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகிறான். என்ட்ரி ஆனோடனே இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஷூவோட அச்செல்லாம் வந்து தெரியுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஸோ இவங்க இப்போ தான் வெளியே போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி என்ன ட்ராப் எதுவுமே இல்லையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஒருவேளை இந்த இடத்துல ஏதாவது ட்ராப் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை கூப்பிட்டு உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்கிட்ட பேசுகிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஓனி ஏஜென்சி சேர்ந்தவன், உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், உள்ளே ஏதாவது ட்ராப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஸ்டூடெண்ட் இல்லை உள்ளெல்லாம் எந்த விதமான ட்ராப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் சொல்கிறான். ஸோ என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கும் புரியல, எதனால் எல்லோரும் போனாங்க, எதனால் எந்த விதமான ட்ராப்பும் இல்லை, நம்ம ஈஸியாக உள்ளே வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ளே கூப்பிட்டுறான். ஸ்டூடெண்ட்ஸும் உள்ளே வந்துடுறாங்க. டோர் ரொம்ப லாக்காக இருக்குது. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பிளட் எக்ஸ்பிளீஸ் ரிலீஸை யூஸ் பண்ணி அவனோட கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்மேன் கை மாதிரி மாறிடுது. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் 2ஆக வெட்டிட்டு டோர்க்குள்ளே போகிறானுங்க. ஸோ டோர்க்குள்ளே போயிட்டு நம்ம கடத்தி வச்சுருந்த நம்ம ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸும் பண்ணுறாங்க. பட் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோமோட்டோர் ஏஜென்சி எந்த விதமான கான்டாக்ட்டும் கொடுக்கல. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க பொறுமையாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எப்படி வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றணுன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்பி போகிறான். என்னென்னா அவனை எப்படி கிட்னாப் பண்ணாங்கன்னா, அவன் காப்பாற்றின ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி தான் அவனை கிட்னாப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவனை அவுத்து விட்டோடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூடோனக்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்பவே நம்மளோட மோமோட்டோர் ஏஜென்சி சேர்ந்த இவனை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட பாக்டீரியா போயிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு தண்ணி தெளிப்பாங்க தெரியுமா, ஒரு பக்கெட்டை வச்சு. ஸோ அந்த பக்கெட்டை வச்சு தண்ணி தெளிக்கிறப்ப அவனோட பாக்டீரியா அந்த பக்கெட்டில் இருக்கனால நம்ம ஸ்டூடெண்ட்குள்ளே அந்த பாக்டீரியா போயிடும். ஸோ போகிறனால அடுத்த 3 மணி நேரத்துக்கு நம்ம ஸ்டூடெண்ட் என்னென்னலாம் பார்க்குறானோ அது எல்லாமே நம்ம இந்த மோமோட்டாராலையும் பார்க்க முடியும். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வில்லன் ஸ்கீமில் வந்து சிரிச்சிட்டே சொல்கிறான், மூடோனோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சுட்டு தான் இருக்குது, உங்களுக்கு அடுத்தபடி உங்களுக்கு வரப்போகிற பெரிய அட்டாக்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோடை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ எந்த விதமான ஃபைட் சீனுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 4-5 புது கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கானுங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம கடத்தி வச்ச அந்த சைல்டை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த ஸ்டூடெண்ட் சைல்டுங்கிற பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட பிளானாக இருந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 15. ஸோ எபிசோட் 16 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி. நீங்கள் மறக்காமல் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த அனிம் மட்டும் இல்லை, நம்ம நிறைய அனிம் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது அனிம் பற்றின டீட்டெயில்ஸோ அல்லது வேறு ஏதாவது அனிம் பற்றின தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் மறக்காமல் லைவ் ஸ்ட்ரீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். PS5 கேம்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ வீக்கெண்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் தான் மிஸ்டர் நோபடி.